இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா 100% ஒரு நியூவான அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி லோனுக்காகவே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஜார். ஸோ ஜார் அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா உங்களை நிறைய பேருக்கு இந்த அப்ளிகேஷனை ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஜார் அப்ளிகேஷனை பத்தி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கூட போட்டிருப்போம். ஸோ ஜார் அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கோல்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காசு கொடுத்து வாங்கி அது அதிக ரேட்டுக்கு வரும்போது வித்து லாபம் பார்க்க ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி நீங்க கோல்டாவும் வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். சோ அதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜார். சோ இந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லோன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். நம்ம நார்மலா ஒரு லோன் அப்ளிகேஷன்ஸ்ல எப்படி நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணி லோன் வந்து வாங்குறோமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜார் அப்ளிகேஷன்ஸ்லயும் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து ப்ரொவைட் வந்து பண்ணியிருக்காங்க. சோ இந்த ஆப்ஷனை பத்தி தான் ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜார் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லோன் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபியூச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லோன் ஃபியூச்சர் வந்து எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி எல்லாருக்குமே வந்து ஷோ ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களோட அப்ளிகேஷன்ஸில் ஜார் அப்ளிகேஷன்ஸில் ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த நியூ ஃபியூச்சர் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த நியூ ஃபியூச்சர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லோனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ்ல 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால லோன் வந்து எடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் 5000 ரூபாயில இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால இதுல வந்து லோன் எடுக்க முடியும். மற்ற லோன் அப்ளிகேஷன்ஸ்ல நீங்க எப்படி லோன் எடுக்கிறீங்களோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ்லயே அப்ளை பண்ணி லோன் வாங்குறீங்களோ அதே மாதிரி இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டலைஸ் தான். எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் கிடையாது, எந்த ஒரு பிசிக்கல் ஒர்க்கும் இல்லாம இதுல வந்து லோன் வந்து ப்ரொவைட் வந்து பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒருவேளை இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க பிளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து அப்டேட்டட் வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு அப்டேட்டட் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணுங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்ஷன் காட்டுவாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இந்த லோன் ஆப்ஷன் வந்து எலிஜிபிலிட்டி வந்து காமிக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம எப்படி லோனுக்கு அப்ளை பண்றது, இதோட ப்ராசஸ் என்ன, இதை பத்தின எல்லா டீடைலும் இப்போ ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிச்சதுன்னா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்டா எவ்வளவு லோன் அமௌண்ட் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட் இதுல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து செக் பண்றதுக்கான ஒரு ஃபியூச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல உங்களோட சிபில் ரிப்போர்ட்டை வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல நீங்க லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இஎம்ஐ இதுல வந்து கால்குலேட் பண்றதுக்கான கால்குலேட்டரும் இதுல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வேணும், அதை எத்தனை மந்த் இல்ல எத்தனை இயர்ல நீங்க ரீபேமெண்ட் வந்து பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்ல லோன் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இதுல செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கான இஎம்ஐ எவ்வளவு வரும் அப்படிங்கிறதையும் நீங்க இங்க வந்து ஈஸியாவே வந்து செக் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 36 மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறோம் அப்படின்னா 22% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு 3819 ரூபாய் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டெமோ வந்து செக் பண்றதுக்கான ஒரு கால்குலேட்டரும் வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் தேவைனா யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெட் கேஷ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதுல வந்து கெட் கேஷ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு லோன் அமௌண்ட் வந்து வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணணும். குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5000ல இருந்து அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து 5 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட்டட் ஆகக்கூடிய அமௌண்ட்டை மட்டும் தான் இங்க வந்து ஷோ பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீ அண்ட் ஜிஎஸ்டி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13500 ரூபாய் கிட்ட வந்து இதுல இருந்து சார்ஜஸ் ஆகுது. ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 5 லட்சம் ரூபாய் லோனை செலக்ட் பண்ணும்போது இதுல 4,87,500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து காமிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வட்டி கம்மியான இன்ட்ரெஸ்ட்ல இந்த லோன் அப்ளிகேஷன்ஸ்ல லோன் கிடைச்சது அப்படின்னா தாராளமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்கு சிபில் நல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கலாம். உங்களுக்கு சிபில் வந்து கம்மியாக இருக்கும் பட்சத்தில் உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து டிஃபர் ஆகும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து கிடைக்காது. ஸோ உங்களுக்கு ஒர்த் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 5 லட்சம் ரூபாய் லோனையும் அப்படியே செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து நமக்கு காமிக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இஎம்ஐயை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 12 மாதத்துல இருந்து அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம், அதாவது 5 வருஷம் வரைக்கும் நமக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 மாதத்தை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ 12 மாதம் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நமக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 44,983 ரூபாய் வந்து நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து வருது. என்னால் ஒரு வருஷத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 வருஷம் நான் வந்து இஎம்ஐ பே பண்ணணும் அப்படின்னா இதை வந்து 60 மாதம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி செலக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 11,757 ரூபாய் வந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக 5 வருஷத்தில் மொத்தமாக ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,05,408 ரூபாய் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கிறப்போ வட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14% அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் கிடையாது, இதை வந்து நம்பாதீங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இருக்கிற அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ போக நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் 4,87,500 ரூபா. ஸோ இந்த 4,87,500 ரூபாய்க்கு நம்ம 5 வருஷத்தில் ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 7,05,408 ரூபாய் வந்து வருது. ஸோ உங்களுக்கு இது ஓகே அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னை பொறுத்தவரையிலும் வட்டி அப்படிங்கிறது அதிகம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நான் டெமோ மட்டும் காமிக்கிறேன். உங்களுக்கு ஒர்த்து இதை விட கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இஎம்ஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலை வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸில் ஃபுல் கேவிசி வந்து பண்ணி வச்சிருக்கிறதுனால என்னோட பேன் கார்டு எல்லாமே இங்கே வந்து ஃபெச் ஆகி காமிக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேன் கார்டு ஃபெச் ஆகாமல் இருந்தது அப்படின்னா உங்களோட பேன் நம்பர் அப்புறம் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட பேன் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த் அப்புறம் என்னோட நேம் எல்லாமே ஷோ பண்ணுறாங்க. ஸோ இது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா எஸ் டீட்டெயில் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இது தப்பாக இருக்குது அப்படின்னா நோ எடிட் பேன் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பரை எடிட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணம் வந்து சென்ட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்பருக்கு கீழே ரீஎன்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் எனக்கான டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சி வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லைனா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் டீட்டெயில் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் 12 டிஜிட் நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த கேப்சா கோடை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ நம்ம கன்ஃபார்ம் கொடுத்ததுமே நம்மளோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் கேட்காம இது வந்து நான் அப்டேட்டட் வந்து பண்ணியிருக்கேன். இன்கம் ப்ரூஃப் நான் வந்து எதுவுமே வந்து அப்லோட் வந்து பண்ணலை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சியில் வந்து நம்மளோட செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து அப்லோடு பண்ணணும். இதில் வந்து உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேக் செல்ஃபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல உங்களோட செல்ஃபி ஃபோட்டோவை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு இதை வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து வெரிஃபைட் ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃபி ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில், நெக்ஸ்ட் உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயிலை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ வருமோ அதையும் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் ஐடி எதுவோ அதையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே ஃபில் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான லோன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட்டட் வந்து பண்ணிட்டேன். இந்த அப்ளிகேஷனை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 3 days டைம் அப்படிங்கிற மாதிரி இங்கே மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் லோன்
லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் நமக்கு லோனுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் கூட நமக்கு வந்து ரிஜெக்டட் ஆகலாம். ஸோ அப்படி நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் நமக்கு எவ்வளோ லோனை வந்து ஆஃபர் வந்து பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் அந்த லோன் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ, எவ்வளோ ஜிஎஸ்டி, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், இதை பற்றின எல்லா டீட்டெயிலையும் அங்கே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க முடியும். அது எல்லாம் ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ப்ராசஸ் வந்து பண்ணலாம். அப்படி ப்ராசஸ் வந்து பண்ணும்போது வந்து லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே காட்டுவாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் டிஜிட்டல் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜார் அப்ளிகேஷன்ஸில் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லோனுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ எனக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் லோன் பற்றின டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த லோன் வந்து ஓகே ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.